Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு அடுப்பே இல்லாம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எல்லாரும் சின்ன குழந்தைகள சாப்பிட்டுருப்போம். கடைகள்ல 1 ரூபாய்க்கு விப்பாங்க. இன்னைக்கெல்லாம் இது கிடைக்கிறது கூட இல்ல. இன்னைக்கு நம்ம அடுப்பே இல்லாம தான் இந்த ரெசிபியை பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களும் 3 தான். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட செய்திரலாம். இதை செய்யறதுக்கும் ரொம்ப குறைவான நேரம் தான் செலவாகும். இந்த டைம்ல நம்ம கடைக்கு போய் எந்த ஜாமுனும் வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டும் போகாது. நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட வெளியில் வச்சு சாப்பிடலாம். ஆனால் ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு சாப்பிடணும். அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், நம்ம அல்வா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல கோதுமை வச்சு, அதில் சண்முகம் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. ஆண்டி, எங்கள் அம்மா இந்த ரெசிபி செஞ்சாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் தந்தோம், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்லோடிங் வீடியோஸ்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், சுகாஸ் அப்படின்ற பிரதர் நம்ம ரவா புட்டிங் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரவா புட்டிங் செம்மையாக இருந்ததாக்கா, வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்கன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசியில் உங்களுக்கு பிடிச்சமான இன்னொரு சூப்பரான ஸ்வீட்டும் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த ஸ்வீட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை, பொரிக்கடலை எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான பொருள் இந்த பொட்டுக்கடலை தான். இது 1 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளக்குறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை அளந்துக்கோங்க. 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 2த்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஜலிச்சுக்க போகிறோம். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா சுவையாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் சன்னி வச்சுக்கோங்க. நம்ம மாவு ஜலிப்போம்ல, அந்த சன்னி. இதை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குருணை இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய கப்பி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா 2-3 டைம் கூட நீங்கள் நல்லா ஜலிச்சுக்கிறலாம். இப்போ நம்ம நல்லா ஜலிச்சாச்சு. நம்மளுக்கு நைஸான மாவு கிடச்சிருக்கு. இதில் 1/4 கப் அளவு நெய்யை சேர்த்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் அளவு நெய் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டதுன்னா நிறைய கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நெய் தேவையான அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். எனக்கு 1/4 கப் நெய் கரெக்டான ரேஷியோவாக இருந்தது. கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த நெய்யை உருக்கிட்டும் சேர்த்துக்கிறலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா நெய்யையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்க போகிறேன். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம இதில் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம நல்லா கை வச்சு பிசையும் போது நல்ல இலக்கம் கொடுக்கும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் செய்ய முடியும். ரொம்ப மாவு ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்து பிசையலாம். ஆனால் பால், தண்ணி இதை மாதிரியெல்லாம் சேர்க்கவே கூடாது. அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிபி கெட்டு போயிடும். நீங்கள் இதை சின்ன உருண்டைகளாக உருட்டியும் வைக்கலாம், இல்லை பால்கோவா ஆச்சில் வச்சு பால்கோவா மாதிரி செய்தும் வைக்கலாம். இது பால்கோவா விடவே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிசைய இது போல் வரும். தேவையான அளவு நெய் சேர்த்து நான் சொன்னது போல் பிசைஞ்சுக்கோங்க. சிலருக்கு மாவு ட்ரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கோவா நல்லா வராது. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிட்டு நீங்கள் சின்ன லட்டுவாகவும் பிடிச்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பேடா ஷேப்பில் செய்து வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இது போல் செய்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு பால் பேடா மாதிரியே இருக்கும். இப்போ நான் அச்சு வச்சு செய்து காமிக்கிறேன். இது போல் பால்கோவா அச்சு வாங்கிக்கோங்க.
இதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கிறலாம். நம்ம செய்து வச்சுருக்க மாவை சின்னதாக வந்து பரத்திக்கோங்க. பரத்திட்டு இது போல் வச்சு அழுத்துனீங்கன்னா நம்மளுடைய பேடா சூப்பராக தயாராகிரும். இதை நீங்கள் உருண்டையாக உருட்டி வச்சிங்கன்னா மா லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேடா ஷேப்க்கு பண்ணிங்கன்னா பேடான்னு சொல்லலாம். ஆனால் இதனுடைய டேஸ்ட் மாற போகிறதில்ல. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஸ்வீட் பேடா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட வெளியிலேயே வைக்கலாம், கெட்டு போகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான, வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இதை நான் உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. தேங்க்யூ, பாய். இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு கோதுமை ஸ்வீட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிறோம், மைதா யூஸ் பண்ணாமல். இது ஒரு வகையில் குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை விட சாஃப்டாக, டேஸ்ட்டாக, நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வந்து பாகலாம் நல்லா உறிஞ்சிட்டு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அதே நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு இதை சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோதுமை ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இது வந்து ஒரு பாகு பதத்துக்கு வரணும். ரொம்ப வந்து கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. லைட்டாக பிசுன்னு இருந்தால் போதும். இதில் ஒரு 2லேருந்து 3 குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலான ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குங்குமப்பூலாம் சேர்த்துட்டோன்னா ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த சீனியெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்குல்ல. இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாகு வந்து இந்த குலோப் ஜாமுனுக்குலாம் செய்வோம்ல பாகு, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி 2 விரல்கிட்ட தொடும்போது ஒரு மாதிரி பிசுன்னு 2 கையும் ஓட்டும். அந்த மாதிரியான பதம் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறலாம். சாதாரண மாட்டுப்பால். இது ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்தோம்ல, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இந்த பால்லையே இந்த கோதுமை மாவு நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறினீங்கனாலே இந்த மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைவோம்ல மாவு, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் கிளறிட்டு இருந்தேன். எந்த மாதிரி வந்து கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் இதை மாற்றியாச்சு. இப்போது உங்கள் கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு பிசைஞ்சு விடுங்க. லைட்டாக அது வெதுன்னு இருக்கும்போதே வந்து பிசையணும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம எப்போதும் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன உருண்டைகளாக அதை உருட்டி வைங்க. நீங்கள் உருண்டை உருட்டும் போது கிராக் விழுகாமல் பார்த்துக்கோங்க. சின்ன கிராக் விழுக தான் செய்யும். ஆனால் ரொம்ப பெரிய கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சுல. இப்போது இந்த மாதிரியான ஒரு கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை இந்த மாதிரி பின்புறமாக கவுத்திட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல தட்டையாக உருண்டை வந்து அதை இது மேலே வச்சு நல்லா அமுத்துங்க. இப்படி அமுத்தும் போது ஒரு டிசைன் கிடைக்கும் பாருங்கள். இதே மாதிரி மீதம் உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டைகள், அதுலேயும் இதே மாதிரியான டிசைன்ஸ் வந்து போட்டுடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கரண்டி இல்லை அப்படின்னா
உங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரியான டிசைன் வேணாலும் இதில் போட்டுக்கிறலாம். டூத் பிக் வச்சு சின்ன சின்ன கோடு கோடாக போடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டீ வடிகட்டிக்கு பின்னாடி கூட செய்யலாம். அது வந்து சின்ன சின்ன மைனூட்டான ஓட்டைகள் மாதிரி தெரியும் டிசைன் வந்து. நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து இதில் போட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி உடஞ்சிரும். இதை வந்து நீங்கள் ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். உங்களுடைய கடாயுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி 4-5 கூட போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான கோதுமை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட டிசைன் கூட நல்லா தெரியுதுல்ல. இது இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சு வச்ச சக்கரை பாகில் இதை போட்டுறணும். அப்போ தான் இது வந்து அந்த சக்கரை பாகை வந்து நல்லா உறிஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி இந்த பாகில் சேர்த்துட்டு இது மேலே அந்த பாகை வந்து எடுத்து ஊற்றுங்க. இது வந்து 1 மணி நேரம் இப்படியே வந்து நல்லா ஊறட்டும். இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிட்டு சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த அருமையான கோதுமை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப புதுவிதமான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இந்த ஸ்வீட் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.